நாட்டில் நிறைய அக்கிரமங்கள் நடக்கிறதுங்கிறார் கல்யாண வீட்டில் போய். எங்கே நடக்குதான்? தமிழ்நாட்டில் நிறைய அக்கிரமம் நடக்குதான். அது எதை சொல்கிறாருன்னு தெரியலையா அவங்களுக்கு? அவங்க கட்சிக்காரனே வந்து ஃபியூஸை பிடுங்குறான் பாருங்க டிரான்ஸ்ஃபார்மரில், அந்த அக்கிரமத்தை தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். வேறு எதுவும் அக்கிரமம் நடக்கிறதா தெரியலை. அந்த அக்கிரமத்துக்கு காரணமே ஸ்டாலின் உங்கள் கட்சிக்காரன் தான். அதை நீங்கள் நினச்சா தடுத்து நிறுத்தலாம். விஜயை தாக்குற மாதிரி என்ன சொல்கிறீங்க? தாவைக்காக்காரங்க எங்கே அக்கிரமம் பண்ணாங்க? அதனால் அக்கிரமம் பண்ணுறவங்க உங்கள் ஆள் தான் டிரான்ஸ்ஃபார்மரை பிடிக்க விடுறான். அப்போ ஸ்டாலினுக்கு இன்னொரு அக்கிரமம் நடக்குது, அதையும் சொல்லி விடுறேன். உங்கள் கட்சிக்காரெல்லாம் தாவேக்காவுக்கு எந்தெந்த தொகுதியில் ஓட்டு போட்டாங்களோ அங்கே போய் தண்ணி தொட்டியை பிடிங்கி விட்டுடலாம். ஜனங்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படட்டும், பிடிங்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். இந்த வீடியோவை பாருங்கள். ஆக இந்த அக்கிரமத்தை தான் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்டாலின் அவர்களே, அக்கிரமம் நடப்பது உண்மை. அந்த அக்கிரமத்தை செய்பவர்களெல்லாம் உங்கள் கட்சிக்காரர்கள். அதனால் உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி நடக்கிற அக்கிரமத்தை கட்சிக்காரனை கூப்பிட்டு நிறுத்த சொல்லுங்கள். அப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறலாம் அப்படிங்கிறதும். அடுத்து ஸ்டாலின்னு சொல்கிறார், முதலமைச்சர் வந்து எல்லா இதையும் படிக்கணுமா, சோஷியல் மீடியா இதெல்லாம் படிங்க, அதில் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுங்கிறது. எப்படி சோஷியல் மீடியாவில் கருணாநிதி டிவின்னு வச்சு இல்லாததையும் பொல்லாதையும் போடுறது நீங்கள் தானே. டிவியில் போட்டுட்டு அதை அப்படியே யூடியூப்பில் போடுறீங்க, ட்விட்டரில் போடுறீங்க. அதே மாதிரி உங்கள் சன் டிவின்னு வச்சுருக்கீங்க, எல்லாதையும் பொல்லாதையும் போட்டு அவன் தான் நியூஸை போடுறான். அடுத்தது உங்கள் ஐடி டீம் வச்சுருக்கீங்க டிஎம்கேன்னு, அந்த ஐடி டீமில் இல்லாதையும் பொல்லாதையும் அசிங்கமாக உங்கள் ஆள் தான் போடுறான். இதெல்லாம் படித்து நடவடிக்கை எடுக்க முடியுமா? நடவடிக்கை எடுக்கிறதுனா உங்கள் சன் டிவியவும் உங்கள் கருணாநிதி டிவியவும் உங்களுடைய ஐடி டீமையும் தான் அரெஸ்ட் பண்ணணும். அதனால் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் சதித்திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். சொல்வதெல்லாம் போய் உங்கள் மீடியாவை வச்சுக்கிட்டு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மக்களை முட்டாளாக்க நினைக்கிறீர்கள்.